அண்மை செய்தி. புயல் வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக திமுக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா என விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். புயல் வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக திமுக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புயல் வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக திமுக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராஜ். வணக்கம் சுப்புராஜ், விவரங்கள். வணக்கம். இன்று சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய விஜய் தற்பொழுது எக்ஸ்தல பதிவு ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அதற்கு தற்போதைய திமுக அரசிற்கு கேள்விகளை எழுப்பி அந்த நீண்ட நெடிய எக்ஸ்தல பதிவு ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அதில் குறிப்பிட்டுள்ளதாவது, புயல் எப்போதும் பேரிடரையும் பெரும் பாதிப்பையும் மக்களுக்கு உண்டாக்கும் ஒரு இயற்கை சீற்றமே. அதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன, இடமில்லை. இருப்பினும் எவ்வளவு பெரிய புயல், இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கையுடன் தான் மக்கள் இருப்பர். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ ஆட்சி பீடமோ ஆபத்தான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மக்களை கைவிடும் என்பதை அனுபவித்து உணர்கிற பொழுது அம்மக்களின் துயரை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற பரிபூர்ணமாக நம்பி வாக்களித்து அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை பாதுகாக்க முறையான திட்டங்களை தீட்டவில்லை என்று குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறைந்தபட்ச பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூட செய்யாமல் அவர்களை கையேறு நிலையில் பரிதவிக்க விடும் சுயநல ஆட்சியாளர்களை என்னவென்று சொல்ல என்று பல்வேறு கேள்விகளை திமுக அரசுக்கு எதிராக அடுக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்கள் துன்புறும் வேளையில் ஆட்சியாளர்களை குறிவைத்து குறை சொல்லி மட்டுமே அரசியல் செய்யும் கலாச்சாரத்தை நாம் பின்பற்றப் போவதில்லை என்கிற தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறோம். ஆயினும் மக்கள் பக்கம் எப்போதும் நின்று அவர்களுக்கு குரல் கொடுத்து நிற்பதே நமது மக்கள் அரசியல் நிலைப்பாடு என்பதால் இதனை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் வரும் புயல் மற்றும் பேரிடரின் போது வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர்கள் சந்தித்து புகைப்படம் எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் இதற்கு தீர்வா? அந்த நேரத்துக்கான தீர்வை தந்துவிட்டது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதாயம் போல நினைத்து அன்றோடும் மறந்து விடுவதும் எந்த வகையில் நியாயம்? மக்கள் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீகமான தலையாய கடமை முதலில் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்கள் இதை முழுவதுமாக மறந்து விடுகிறார்கள். மக்களை பாதுகாக்க இருக்க வைப்பதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது குறித்து அவர்கள் எல்லளவும் சிந்திப்பதில்லை. காலநிலை மாற்றம், பேரிடர் பாதுகாப்பு சார்ந்து எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுப்பதில்லை. வெறும் தற்காலிக கண்துடைப்பு அறிவிப்புகளை செய்வதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கிறார்கள். இவ்வாறு செய்வதையே ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக கொண்டிருப்பது உண்மையிலே வேதனை தருகிறது என்றும் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எந்த வகையிலும் மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றும் எல்லாவற்றையும் மக்கள் மறந்து விடுவர் என்றும் மமதையில் இருந்த எவரும் மக்கள் மனதில் நீடித்து நிலைத்ததே இல்லை என்பதுதான் வரலாறு. எது நடந்தாலும் எப்பொழுதும் போல எதிர்க்கட்சிகள் மீது ஏராளமான விமர்சனங்கள் வைத்து காவி வர்ணம் பூசி கபட நாடகமாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களை நிரந்தர நெருக்கடிக்கு ஆளாக்கி வருகின்றனர். இந்த ஆடாத முயற்சிகள் அனைத்தும் மக்கள் சக்திக்கு முன்பு தோற்று போகும் என்பதை இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக உணர்த்தவே செய்யும். இந்த இயற்கை பேரிடர் காலத்தில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் உள்ள நம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். கடந்த பல வருடங்களாக நாம் நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக இருந்தபோது இயன்ற அளவில் நம் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தோம். மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்தோம். நம் தேவை உணர்வால் அவர்களோடு உறவாக பழகியவர்கள் நாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்களாகிய நீங்கள் உண்மையான மக்கள் பணி செய்யும் நேரம் இதுவே என்பதை உணர்த்தி ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி வருகிறீர்கள். அவ்வகையில் இந்த பேரிடர் தொடங்கிய நாள் முதல் தற்போது வரை பாதிப்பிற்கு உள்ளான அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் களத்தில் நின்று இரவு பகல் பார்க்காமல் என்பதே நன்கறிவேன். மேலும் வீடு வீடாக சென்று குடிநீர், பால், பிஸ்கெட், உணவு, ரொட்டி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை வழங்கி உங்களின் அளப்பரிய பங்களிப்பை கண்டு நெஞ்சம் நெகிழ்கிறேன். பல மாவட்டங்களில் வெள்ள நீர் வடியவில்லை. மக்களின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தினந்தோறும் எச்சரிக்கை விடுத்து வருகிறது. எனவே நம் கழக தோழர்கள் தங்களின் பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்து கொண்ட பிறகு பேரிடர் பணிகள் உதவிகளை செய்ய வேண்டும். பாதிப்பிற்கு உள்ளான அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் முழுவதுமாக வடியும் வரை பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க நம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாம் அனைவரும் மக்களோடு மக்களாக கரம் கோர்த்து நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை அவர் அடுக்கியிருக்கிறார். கபட நாடகம்,
உள்ளிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றக்கூடாது போன்ற பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி திமுக அரசுக்கு எதிராக இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். அதாவது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டும், அதாவது வெள்ள நீர் வடியும் வரை அந்த பகுதியில் நின்று அவர்களுடைய துயரை போக்க வேண்டும் என்று அந்த எக்ஸ் தள பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.